சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் 12வது நாளாக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 12வது நாளாக கிராம உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக கால ஊதியம் வேண்டும் என்று ஒரு ஒற்றை கோரிக்கையை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் நடத்தியிருந்தாலும் கூட அவர்கள் சென்னை மாநகரில் இங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திடுவாங்க. இது குறித்து அந்த கூட்டமைப்பினுடைய இடையே நம்ம கேட்போம். இப்போ மிக முக்கியமான பணி கிராம உதவியாளர் பணி. எதுவாக இருந்தாலுமே உங்கள் கிராமம் யாரும் இருந்தாலுமே கிராம உதவியாளர்கள் ஒன்று. ஏன் அரசாங்கம் உங்களை அந்த ஏன் காலமுறை ஊதியத்தில் கொடுக்காத காரணம் என்ன? எங்களுக்கு 1/6/1995 அரசாணை 625 அமுல்படுத்தி அரசு அலுவலர்கள் அனைத்து சலுகைகளும் பொருந்து என்று ஒரு அரசாணை உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த அரசாணையை 3 ஊழியர்கள் என்று தான் அரசாணை பிறப்பிக்கிறது. ஆனால் எங்களை சிறப்பு நிலை காலமுறை ஊதியத்தில் இதனாலே இந்த அரசு வைத்து எங்களுக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஆகையால் தயவு கூர்ந்து எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேட் ஊதியம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் இன்றைக்கி 12 நாள் நாங்கள் களத்தில் இருக்கோம். இதுவரைக்கும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் எங்களை அழைத்து பேசவே இல்லை. எங்களுக்கு மிகவும் மனம் ரொம்ப வேதனை அடைகிறோம். எதனால் இப்படி இருக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி நாங்கள் வேலையை நிறுத்திட்டு அலையிட்டு எங்களுக்கு மக்கள் மிகவும் மனவேதனை அடைகிறோம். ஐயா, தயவுசெய்து மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் இதனால் அழைத்து பேச, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதுவரைக்கும் அழைத்து பேசவில்லை. மாண்புமிகு நிதித்துறை எனக்கு முக்கியமான நிகழ்வே நிதித்துறை தான். எங்களுக்கு எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணி போட நிதித்துறை எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு அவல நிலை என்று மாறுகிறது என்பது தெரியவில்லை. ஆகையால் தயவுசெய்து இந்த போராட்டத்தில் இன்று வாயிலாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை சந்திக்க உள்ளோம். அவராண்ட போனால் தான் எங்கள் விடிய காலம் பிறக்குன்றதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் இன்றைக்கி அவராண்ட முறையிடுறதுக்கு தயாராக இருக்கோம். அடிப்படை அரசாங்கம் திட்டங்களை அனைத்து இப்போ இன்றைக்கி நேற்று தினம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை முதல் நாள் பார்த்தீங்கன்னா 8 மணியில் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் அதுக்கான திட்டங்களுக்கான பணிகள் எல்லாமே இந்த கிராமத்தில் தான். அவங்களுடைய பயனாளிகள் தேர்வு செய்யறதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க நாங்கள் என்ன கேட்கணும், ஒற்றை கோரிக்கை 2 கிராம உதவி சங்கங்களும் கூட்டமைப்பாக இணைந்து ஒற்றை கோரிக்கை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் என்பது நமக்கு தான் கேட்குறோம். இது ஆல்ரெடி எங்களுக்கு கொடுத்த விஷயம் தான். 1995 கொடுத்த விஷயம். இது சம்மந்தமாக பல முறை மனு கொடுத்தோம். இது கொண்டு கண்டுக்கொள்ளாத அரசும் இன்னைய சூழ்நிலை பார்த்தா எங்களுடைய வருவாய் நிர்வாக ஆணையர் கோப்புகளை இன்றைக்கி தலைமைச் செயலகம் அமைச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கூடுதல் தலைமைச் செயலாளர் கோப்புகளை நிதித்துறை அமைச்சிட்டாங்க. நிதித்துறை தான் இதுக்கு காரணம் காட்டிங்க. அப்போ சிஎஸ்ஆர் தலைமை செயலாளர் அவரை போய் சந்தித்து பேசுகிறோம். இந்த 14 மணி நேரம் பேசுகிறோம், 4 மணி பேசுகிறப்ப நான் பேசுகிறேன், உங்கள் செக்ரட்டரிகளை பேசணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நிதித்துறை பேசுகிறேன். அப்போ நிதித்துறை என்பது என்ன அதிகாரத்தில் இருக்காங்கிறது ஒரு வேதனையான ஒரு கூட்டணி சார்பாக சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் நான் அடிப்படை ஊதியம் தான் நான் கேட்குறேன். புதுசாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்கல. இந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய திட்டங்களை அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது இந்த கிராம உதவியாளர் தான். இந்த கிராமம் இல்லைன்னு சொல்ல வருவாய் நிர்வாகமே சம்பிச்சு போயிடும். அப்படிப்பட்ட எங்களை இதுவரை அழைத்து பேசாது என்பது ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. இதை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். மீண்டும் இந்த அரசாங்கம் பேச்சுவார்த்தை என்பது அழைக்கவில்லை சொன்னால் ஏதோ தேர்தலுக்காக நாங்கள் ஒன்றும் போராடல. இது தொடர்ச்சியாக இந்த ஆட்சி வந்ததுலேருந்து, இந்த திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி வந்ததுலேருந்து நாங்கள் தொடர்ச்சியாக மனு கொடுத்து மூவ் பண்ணிக்கிறோம். ஆனால் இதுவரையும் வீடு வீடாக விசாரித்து நாங்கள் தான் இவங்களுக்கு போடலாம், இவங்களுக்கு போடக்கூடாதுன்னு நாங்கள் தான் சொல்கிறோம். கார் வச்சுருக்குறாங்களா, டாக்டர் வச்சுருக்காங்க, அது வச்சு இது வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் விஓ ஃபார்வேர்ட் பண்ணுவார். ஆனால் மகளிர் உரிமை தொகை இன்றைக்கி 5000 ரூபா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு எதுக்காக போட்டாருன்றது ஓட்டு வாங்கிறதுக்காக உடனே 5000 ரூபா போட்டாரா என்னன்னு தெரியல முதலமைச்சர். ஆனால் 3 மாத காசை போட்டு மறுக்க 2வது கோடை விடுமுறைன்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறாரு. எதுக்காக போட்டார்? எங்களுக்கு கிராம உதவியாளருக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். டி கிரேடாக காலமர ஊதிய சிறப்பு காலமர ஊதிய சம்பந்தமாக கொடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கள் மாநில நிர்வாகிகளை கூட்டு இன்னைக்கு நிதித்துறை அலுவலரோ அல்லது உதவி செய்யமோ பார்க்கணுன்னு இருக்காங்க. இவங்க பார்க்க அனுமதிக்கலைன்னா அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமாகும். இப்போ வந்திருக்கவங்க 5 மாவட்டத்து உறுப்பினர்கள் தான் வந்திருக்காங்க. பெரிய ஒரு பிரச்சனைகளை சென்னையில் உருவாக்கக்கூடாதுன்னு எங்கள் மாநில நிர்வாகி ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்காங்க. அதை இருந்து ஒரு 5 மாவட்டமாக தான் வர சொல்லி இங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டங்களுமே இங்கே வந்தால் சென்னை சம்பிச்சிரும். ஏன்னா ஆனால் யாருமே வேலைக்கு போகலை. காலவரையற்ற வேலை நிறுத்தம்னு நாங்கள் அங்கே லெட்ரு கொடுத்துட்டோம், லீவ் லெட்ரு கொடுத்துட்டோம். ஆனால் 5 மாவட்டமாக தான் வர்றோம். நாளைக்கு போராட்டம் தீவிரமாகும்.
போராட்ட களங்களை மாற்றி போராட்டங்களை வித்தியாசமாக வேறு விதமாக பண்ணுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அனுமதி கோரியிருக்காங்க. சிஎம் வருவாய்த்துறை அமைச்சரை பார்க்க இந்த அனுமதி கொடுத்து எங்களையும் பேச வாய்ப்பு கொடுத்து எங்களுக்குரிய தன்மையை உணர்ந்து எங்களுக்கு செஞ்சாங்கன்னா இந்த அரசாங்கத்துக்காக நாங்கள் நல்ல விசுவாசமாக தான் வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கி தந்திருக்கோம். இதுவரைக்கும் கடுமையான பிரச்சனைகள் 8 மணி நேரன்ற வேலையவே நாங்கள் கட்டுக்கோப்பாக பார்க்கல. 15 மணி நேரம் 20 மணி நேரமெல்லாம் வேலை பார்த்து இந்த அரசாங்கத்துக்கு உடனே நட்பெயர்களை உண்டாக்கி கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு சன்மானமாக கூட இந்த காலமுறை ஊதியத்தை கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் போய் கேட்டால் நிதித்துறை அலுவலர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. நிதித்துறை அலுவலர் வந்து எங்களை பேசவே மறுக்கிறாங்க. லெட்ரு மட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க, நிதித்துறை அலுவலர்கிட்ட இருக்கு உங்கள் கோப்புன்ட்டு. அதை நகர்த்தி 31 வருஷ போராட்டம் இன்னைக்கு நேற்று அல்ல. இன்னைக்கு நேற்று போராடினா கூட நீங்கள் ஏளனம் பண்ணலாம். 31 வருஷம் 95லேருந்து இன்னைக்கு 31வது வருஷம் அடியெடுத்து வச்சு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த தேர்தலுக்காகத்தாண்டி நீங்கள் எங்களை புறக்கணிக்கலாம், அதுவும் செய்ய முடியாது. ஏன்னா 31 வருஷமான போராட்டம், கிராம உதவியாளர் போராட்டம் இன்னைக்கு வந்து ரொம்ப மனமுடைஞ்சு தான் இங்கே உட்காந்துருக்காங்க. யாரும் மன திருப்தியோட நம்ம கிராமத்துக்கு போல நிம்மதியாலாம் உட்காந்துருக்கல. இன்னைக்கு 13ஆம் நாள் போராட்டம். இன்னும் வருங்காலங்களில் இன்னும் வந்து போராட்டங்களை தீவிரப்படுத்தி செய்ய இருக்கிறோம். இவர்களுடைய ஒற்றை கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அந்த நிதித்துறை கிட்ட அந்த ஃபைல் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனடியாக அதிக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமான கிராம உதவியாளர்கள் ஒரு கோரிக்கையாக உள்ளது. ஒளிபரப்பு சுந்தருடன் அன்பழகன்.